ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 15/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் 3:26. பின்பு மகம் நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி திதி, வளர்பிறை அஷ்டமி திதி. இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் தனுசு மகரம் ராசிகளுக்கு இன்று சந்திராஷ்டமம். கிரகநிலை: மேஷத்தில் சுக்கிரன் புதன், ரிஷபத்தில் சூரியன் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு செவ்வாய். கடக ராசியிலிருந்து சந்திரன் 3:26 சிம்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், பின்பு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. மேஷராசி அன்பர்களே, தேவைகள் அதிகமாகவும் செலவும் அதிகமாகவும் இருக்கும். கடன் தொல்லை சற்று தொல்லை தந்தாலும் அதற்கான உதவிகளும் கிட்டும். நண்பர்களின் உதவியால் சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீராகும். வியாபார நிமித்தம் அலைச்சல்கள் உண்டாகும். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாகும். மனைவி மூலம் தனவரவு உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பிஸ்னஸ் மூலம் வெளிநாடு செல்வீர்கள். தங்கம் போன்ற பொருள்கள், உலோகப் பொருள்களால் லாபம் அதிகமாகும். திடீர் தனலாபம் வந்து சேரும். உறவினர் மூலம் திருமண பேச்சு உண்டாகும். வேலை சுமை கூடும். கலைத்துறை போன்றவைகளில் உங்களுக்கு வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். வியாபாரம் செழிக்கும். பெரியவர்களால் சற்று மன உளைச்சல் உண்டாகும். தாய் வழி உறவு மூலம் செய்தி வந்து சேரும். விரய செலவுகளும் உண்டாகும். மிதனராசி என்பர்களே, புதிய முயற்சிகள் வெற்றியாகும். கட்டிடப் பணிகளால் சற்று வேலை பளு அதிகமாகும். வேலையாட்களால் சற்று சிரமம் உண்டாகும். தனவரவு உண்டு. இரும்பு தொழில், பட்டறை தொழில்கள், புதிய பிஸ்னஸ், புதிய தொழில்களால் லாபம் அதிகமாகும். வாகன லாபம், இயந்திர பொருள்களின் லாபம் இரட்டிப்பாகும். வாகன ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு திடீர் லக்கி பிரைஸ் கிடைக்கும். மனமகிழ்ச்சி நிறையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சந்திரன் உங்களது ராசியிலேயே ஆட்சி பெற்று பலத்துடன் இருக்கிறார். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். கலைத்துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீர் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமான தொழில்களில் லாபம் அதிகமாகும். அழகான மனைவி கிடைக்கும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டு பெண் வந்து சேருவாள். யோகம் உண்டு. பணக்கார இடத்து சம்பந்தம் கைகூடும். சுப நிகழ்ச்சி, சுப செய்தி, தனவரவு உண்டு. சிம்மராசி என்பர்களே, சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்ட சிக்கல்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தூரதேச பயணம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகமாகும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். இனிப்பான செய்தி வரும். வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கும். தந்தையால் ஆதாயம் மற்றும் தனவரவு உண்டாகும். வியாபார லாபம், தொழில் லாபம் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, வேலை தேடும் முயற்சியில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான யோகம் வந்து சேரும். வெளிநாடு, புது வேலைக்காக, கட்டிட தொழில்களுக்காக, இரும்பு சம்பந்தமாக, எலக்ட்ரிக் சம்பந்தமாக, டிசைன் ஒர்க் சம்பந்தமாக வேலைக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சகோதரியின் திருமணம் நடத்த முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். மனமகிழ்ச்சி குடும்பத்தில் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். விரோதம் மாறி சகோதர ஒற்றுமை உண்டாகும். பாகப்பிரிவினையால் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து அல்லது பணம் வந்து சேரும். பழைய கட்டிடத்தை எடுத்து புதிய கட்டிட வேலை செய்ய முயற்சிகள் செய்வீர்கள். காத்திருந்த சுபசெய்தி வந்து சேரும். தனவரவு, தனலாபம், வியாபார லாபம் உண்டாகும். வெளிநாட்டு செய்தியும் பணமும் பிள்ளைகள் வழி வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, செலவு, மனமகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, திடீர் பரிசு பொருள் அல்லது திடீர் அதிர்ஷ்ட பரிசு கிடைக்கும். எதிர்பாராத மகிழ்ச்சி செய்தி வந்து சேரும். வேலையில்லாத குறை தீரும். திடீரென்று வேலைக்கான ஆர்டர் கிடைக்கும். உறவினர் மூலம் வெளிநாடு, வெளியூர் வேலைக்காக செல்வீர்கள்.
மூத்த சகோதரியின் திருமணம் நடக்கும். அதற்கான உதவிகள் தாய்மாமன் வழி கிடைக்கும். சகோதர வழி உதவியும் கிட்டும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தனலாபம், வியாபார லாபம் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று மன உளைச்சல் நேரிடும். பிள்ளைகளால் பெரியவர்களால் மன வருத்தம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். வேலையாட்களால் சற்று சங்கடம் உண்டாகும். அதிகாரிகளின் ஆதரவு பாராட்டு கிடைக்கும். பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். வாகன வசதி, வாகன லாபம் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் பரிசு கிடைக்கும். இன்று 3 மணிக்கு மேல், அதாவது 3 மணி 26 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உண்டு. அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிவுக்கு வரும். அதன் பின் 9ஆம் இடத்திற்கு சந்திரன் இடம் பெயர்கிறார். தந்தையின் உடல்நிலையில் சற்று மன வருத்தம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் 3:26க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எந்த முயற்சி எடுத்தாலும், புதிதாக ஏதோ முயற்சியும் எடுப்பதாக இருந்தால் மதியம் 3 மணிக்குள் செய்து விடுங்கள். அதன் பின் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எதிலும் சற்று நிதானமாகவும், கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சற்று கவனமாகவும் இருப்பது நல்லது. வெளிநபர்களால் சற்று வாய் வார்த்தை கலகம் உண்டாகும். கண்டுகொள்ளாமல் இருப்பது நலம் செய்யும். மனைவி வேண்டுமென்றே பிரச்சனைகள் செய்வார். அமைதியாக இருக்கவும். வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கும். தனவரவு, வியாபார லாபம் வழக்கம் போல் நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள். பிடிவாதத்தை விட்டுவிடுவது நல்லது செய்யும். 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டில் ரிஷபத்தில் குருவுடன் இணைந்திருப்பதால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். நடக்காது என்று நினைத்த காரியம் சுலபமாக நடக்கும். பதவி உயர்வுக்காகவும், நாம் நினைத்த இடத்திலேயே பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த எண்ணம் நிறைவேறும். ஆலய திருப்பணிகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். திருட்டு போன பொருள் கிடைக்கும். உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவு வராமல் பார்த்து கொள்ளவும். தனலாபம், வியாபார லாபம் பெருகும். மீனராசி அன்பர்களே, வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. பண வரவிற்காக சற்று பிரச்சனை உண்டாகும். மருத்துவத்துறையில் புதிய வேலை கிடைக்கும். திடீர் பணவரவு, அதிர்ஷ்ட பரிசு சிலருக்கு கிடைக்கும். ராசிக்கு 5, 6இல் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் பிள்ளைகளால் சற்று மனச்சங்கடங்கள் உண்டாகும். கடன் தொல்லை சற்று அலட்டும். இனம் புரியாத கவலையால் சங்கடம் நேரிடும். மனசஞ்சலம், மன வருத்தம் மூலம் இரத்த அழுத்த நோய்க்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரும். நண்பர்களின் ஆதரவு கிட்டும். வியாபார லாபம், தொழில் லாபம், புதிய முயற்சிகள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். திருமண பேச்சு சற்று மன வருத்தம் அளித்தாலும் சுமூகமாகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.